வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். ஏங்க டிவிகே தலைவர் என்ன பண்ணாலும் அத வந்து பிரேக்கிங் நியூஸா மாத்துவீங்களா? இப்ப ரீசென்ட்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து மும்பைக்கு வந்து கிளம்பி போயிருக்காருங்க. இது சம்மந்தப்பட்டு சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்லயும் பயங்கரமான டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. அதுல வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுல வந்து என்ன உண்மை தன்மை இருக்குன்றதே சுத்தமா புரிய மாட்டேன்து. அத வந்து கட்சி நோக்குல கொண்டு போறாங்க. அரசியல் நோக்குல வந்து கொண்டு போயிட்டு அத வந்து பயங்கர அரசியலா மாத்திட்டு வராங்க. சோ இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரீசென்ட்டா ஒரு தனி விமானத்தின் மூலமாக மும்பைக்கு வந்து சென்றிருந்தாரு. எதற்காக சென்றிருந்தார்னா, அட்லி அவர்களுடைய இல்லம் சம்பந்தப்பட்டு ஒரு ஃபங்ஷன் என்பது நடந்திருக்கு. அட்லி அவர்களுடைய ஃபங்ஷனுக்கு வந்து முற்றிலும் போயிருக்காரு அவரு. சோ அதற்கான ஒரு சம்பவத்தை தான் இப்போ இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசக்கூடிய மீடியாக்களா இருக்கட்டும், சோ விஜய் அவர்கள் வந்து மும்பைக்கு போனது அரசியலாக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் என்ன அரசியல்ன்னு பார்க்கும்போது, அதாவது டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து இணைய போறாரு. அதற்காக தான் ரகசியமா மும்பைல போயிட்டு ஒரு டீல் பேச போறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட வதந்திகள், பொய்கள் என்பது பயங்கரமா கலப்பி விடப்பட்டுட்டு இருக்கு. பட் உண்மை கிடையாது மக்களே. இதை வந்து நம்பிடாதீங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்றது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ அட்லி அவர்களுடைய இல்ல ஃபங்ஷனுக்கு தான் அவர் வந்து போயிருக்காரு. ஸோ மும்பைல விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இறங்கி நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து பயங்கர உற்சாகமா அவருக்கு வந்து வரவேற்பு அளிச்சிருக்காங்க. ஸோ டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாடையும் கடந்து மும்பையிலும் சரி, இந்தியாவிலும் சரி எல்லா இடத்துலயும் சரியான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதற்கான ஒரு சின்ன டெமோ தான் இப்போ மும்பைல அவர் இறங்கின பிறகு அந்த இடத்துல வந்து எவ்வளவு சவுண்ட் வந்ததுன்றது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு சிலர் வந்து இதை வந்து தப்பா மாத்திக்கிட்டு இருக்காங்க. பல பொய்களையும் பல அவதூறுகளையும் வந்து கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மசூதியில போயிட்டு ஸோ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட தொழுகையெல்லாம் நடத்திட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு நோன்பு கஞ்சி எல்லாம் குடிச்சிருந்தாரு. ஸோ அந்த சம்பவம் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் அந்த ஸ்பீச் தான் பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஸோ இதற்கு வந்து அவதூறு கலப்பும் விதமாக, இதற்கு வந்து பங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு சிலர் வந்து பண்றாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப தவறான ஒரு செயலுங்க. ஸோ அவர் வந்து அந்த மசூதியிலே இருந்தபடி சில விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து யார் கூடயும் கூட்டணி கிடையாது. நம்ம வந்து மக்கள் கூட தான் கூட்டணி. நம்ம விரும்புவதெல்லாம் இந்த மத சார்பற்ற ஒரு அரசியல். நம்ம எல்லாருமே சமம் அப்படின்கின்ற இது போன்ற ஒரு விஷயத்துல எந்த ஒரு சமரசமும் நாங்க வந்து வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரீசெண்டா மசூதியில பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆன உடனே ஸோ எங்க சிறுபான்மையினர்களுடைய வாக்கை வந்து இவர் பயங்கரமா கவர்ந்துட போறாரோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொய்களும் ஏகப்பட்ட அவதூறுகளும் இப்போ வந்து அவர் மேல வந்து சுமத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மக்களே இந்த இடத்துல வந்து நான் ஒரு சாரார் சார்ந்து மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் உண்மை பக்கம் நில்லுங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு யார் சொல்றதையும் எந்த மீடியா சொல்றதையும் ஒண்ணுத்துக்கு 10 முறை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து ஸோ உங்களுடைய முடிவை வந்து நீங்க எடுங்க. அவசரப்பட்டு ஒரு நபரை வந்து திட்டிடாதீங்க. அவங்கள வந்து தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ அரசியல் என்பது அதாவது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதனால பல பேர் அவங்களுடைய அஜெண்டாவுக்காக ஏதாச்சும் ஒண்ணு வந்து கிளப்பி விட தான் பார்ப்பாங்க. பட் உண்மையான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையின் பக்கம் வந்து நில்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பி பொய்களை பரப்பி ஒருத்தவங்க வந்து மேனிபுலேட் பண்ண பார்த்தா அது ரொம்ப தவறான ஒரு செயல் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில தான் வேட்பாளரா வந்து அவர் வந்து நிற்க போறாரு. சோ அந்த தொகுதியில தான் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.